வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அதாவது 19ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, 411 அப்புன்ட்டு ரிசல்ட்டு. ஸோ 411க்கு நம்ம என்ன குடுத்தோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஏ போர்டில 4 வச்சு ட்ரை பண்ணி குடுத்தோம். ஸோ ஏ போர்டு 4ங்கிறது பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, சி போர்டு 1 குடுத்துருக்கோம். ஸோ பி போர்டு வந்து மிஸ் ஆயிருச்சு நண்பா. ஸோ வந்து இல்லைன்னா ஃபுல் வெற்றியா இருந்திருக்கும். 411க்கு நம்ம 401 அப்புடின்னு குடுத்துருக்கோம். ஸோ ஒரு நம்பரில் ஃபுல் வெற்றி மிஸ் ஆகிருக்கும்பா. ஸோ அதாவது பி போர்டு 1 கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் வெற்றியாக இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் நமக்கு ஆல் போர்டு 4ங்கிறது ஒரு சூப்பரான வெற்றி. அதுவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. ஸோ அது வந்து ஏ போர்டு பி போர்டுன்னு கூப்பிட்டு வந்தோம். ஸோ ஏ போர்டில் ஒரு சூப்பரானது பாஸ் ஆகிருக்கும்பா. ஸோ ஓகேம்பா, 20ஆம் தேதிக்கான கணிப்பை பார்க்கலாம்பா. 20/6/2026 கேரளா லாட்டரிக்கான கணிப்பு தான்பா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 93 60 51 85 59 ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கேஎல்க்கான லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 258 வரி எடுக்கிறாங்கப்பா. ஸோ வந்து 258 வரி எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெற்றி பணம் வந்து பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவரில் கொடுத்துருவாங்கப்பா. ஸோ நம்பிக்கையான நண்பர். ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ புக்கிங் பண்ணையில் நம்ம சேனல் பேரை சொல்லி ஜாயின் பண்ணினா சூப்பரான ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ ஓகேம்பா. ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. ஸோ ஏ போர்டில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ போர்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம்ப்பா. ஸோ ஏ போர்டு 7 0 9 அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 0 9 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ பி போர்டு பார்த்தீங்கன்னா 4 ஸோ 2 3 அப்படின்னு கிடைக்கிது. சி போர்டு அப்படின்னு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் சிங்கிள் நம்பராக 8ன்னு கொடுக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. ஸோ சி போர்டு 8 1 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ நம்பர்ஸில் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 748 728 738 அப்படின்னு எடுத்துருக்கோம்பா. ஸோ வந்து 748 728 738 ஸோ 721 அப்படின்னு வந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஸோ 7 கிடைக்கலைன்னா சப்போஸ் 0 9 கிடச்சின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம 7 வச்சு கொடுத்துருக்கோம். 721 ஸோ சப்போர்ட் நம்பர் 704 713 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. ஸோ ஆல் போர்டு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 8 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அப்படி பார்க்கையில் நமக்கு 8 சி போர்டில் வந்துச்சுனால், ஸோ ஏ போர்டை வச்சு ஏசி மற்றும் 78 08 98 ஸோ ஏசி மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இது வந்து நம்ம எடுத்த கணிப்பு. ஸோ இந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர்ஸ் மெத்தேடு. ஸோ இது வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொடுக்காம இருந்தோம்னா அதில் அடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கணிப்பையும் கொடுத்துருவான்ப்பா. ஸோ அதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 507 அப்படின்னு கிடைக்குதுப்பா. 507 407 402 790 அப்படின்னு கிடைக்கும்பா. ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கிது. ஸோ ஏபி பார்த்தீங்கன்னா 50. ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தான்ப்பா. ஸோ இதில் கணிப்பில் கிடைக்கிறத அப்படியே கொடுக்குறேன். 50 40 ஸோ 40 கிடைக்கிது. அடுத்து 79 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா 57 47 42 70 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ இது இந்த கணிப்புக்கு ஏபிஏசி அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இது ஏசி மட்டும் நண்பா. ஸோ ஓகேம்பா, ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பை, see you.